தென்காசி மாவட்டத்தில் உள்ள திருமலாபுரத்தில் தமிழ்நாடு மாநில தொல்பொருள் துறை மேற்கொண்ட முதல்கட்ட அகழாய்வுகள் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அருகில் இரும்பு காலச்சக்கரத்தின் இருப்பை உறுதி செய்வதாக உள்ளன. உத்தேச மதிப்பீட்டுகளின்படி ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலையைப் போலவே இந்த இடம் கிமு 2500 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்றும் அறிவியல் பகுப்பாய்வுகள் மூலம் இதன் சரியான காலம் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டில் தொல்பொருள் அகழாய்வுகளின் முதல்கட்ட அறிக்கையின்படி திருமலாபுரத்தில் உள்ள புதைவிடம் சுமார் 35 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளதாகவும் தற்போதைய கிராமத்திலிருந்து வடமேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உருவாகும் 2 நீரோடைகளுக்கு இடையில் அமைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் திருமலாபுரத்தில் முடிந்துள்ள அகழாய்வுகளில் கருப்பு சிவப்பு வண்ணங்களில் ஒரே மாதிரியான வடிவில் மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. இங்கும் ஆதிச்சநல்லூரில் உள்ளது போலவே ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இங்கு கழுதை, புலி, நரி, மனிதன், மலை முகடு, ஆமை உள்ளிட்டவை வரையப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூரில் உள்ளது போலவே வடிவியல் மாதிரிகளும் உள்ளன. ஆதிச்சநல்லூரில் ஒரு ஈமத்தாழிக்கு அருகே 6.25 அடி நீளமுள்ள இரும்பு ஈட்டி கிடைத்தது. அம்பு முனைகள், கத்திகள், கோடாரிகள், உளிகள் உள்ளிட்ட கருவிகள் அதிக அளவில் கிடைத்தன. இதேபோல் திருமலாபுரத்திலும் அதிக அளவில் இரும்பு ஈட்டி, நீளமான வாள், 2 பட்டை பாதாள கரண்டி உள்ளிட்ட இரும்பு கருவிகள் கிடைத்துள்ளன. அத்துடன் திருமலாபுரத்தில் புதிய கற்கால கருவிகளும் கிடைத்துள்ளன. இதனால் ஆதிச்சநல்லூர், சிவகலை உள்ளிட்ட தாமிரபரணி நதிக்கரை நாகரிகத்துக்கு சமகாலத்தில் திருமலாபுரத்தில் அதே கலாச்சாரத்தை பின்பற்றிய மக்கள் வாழ்ந்திருக்கலாம். அல்லது அதற்கு முந்தைய காலமான புதிய கற்காலத்திலிருந்தே அங்கு மக்கள் வாழ்ந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. புதிய கற்காலம் இரும்பு மற்றும் செம்பு பயன்பாட்டு காலம், எழுத்துக்கள் உருவாவதற்கு முந்தைய குறியீடுகள், ஓவியங்கள், அறிமுகமான வரலாற்று தொடக்க காலத்தில் இங்கு மக்கள் வாழ்ந்திருக்கலாம். திருமலாபுரத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்வரை மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் துல்லியமான காலக்கணிப்பை அறிய மனித எலும்புகள், சடங்கு கலையங்கங்களில் கிடைத்துள்ள உணவு துகள்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் முடிவுகள் வரும்போது அறிவியல் பூர்வமான தகவல்கள் வெளியாகும்.